லாஸ்ட் 1 இயரோட பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ ஸ்டார்டிங் இது ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ வந்து வழக்கமாக சொல்கிறது தான், இது வந்து நார்மல் ஸ்பீடில் கேட்காதீங்க, வீடியோ ஸ்லோவாக இருக்கும். 1.25 இல்லை 1.5 இல்லை 1.75 உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ ஃபிக்ஸ் பண்ணிங்க. நார்மலாக 1xல கேட்காதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னது? மர்ஜர் ஆஃப் டாமன் டையூ அண்ட் தாத்ரா நகர் ஹவேலி. இது உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே பார்த்தது தான். இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இது டையூ ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது இந்த டாமன் அண்ட் டையூ ரெண்டும் ஒரு யூனியன் டெரிட்டரி. இங்கே கீழே தாத்ரா நகர் ஹவேலி இருக்குல்ல, இது ஒரு யூனியன் டெரிட்டரி. தனித்தனியாக இருந்தது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று ஆக்கிட்டாங்க. புரிஞ்சிச்சா? இதுதான் நியூஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த 3 இடத்த பார்த்துக்கணும். டையூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டாமன் எங்கே இருக்குது? இது ரெண்டும் ஒரே யூனிட்டி தான். அடுத்து தாத்ரா நகர் ஹவேலி இருக்குல்ல, அது இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு யூட்டி. ஓகே, ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ டோட்டலாக 7 யூட்டிஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டோட்டலாக 7 யூட்டிஸ் இருந்துச்சு, கரெக்டாக? இப்போது அதில் 2, அதில் இது ஒன்று, இது ஒன்று, 2 இருந்துச்சா? அப்போ ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணதால் இப்போ குறைஞ்சிரும்ல 1, இப்போ 6 ஆகிடுச்சா? எஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல நியூஸில், ஜம்மு காஷ்மீர் ஒரு யூட்டியாக மாறிடுச்சு, லடாக் ஒரு யூட்டியாக மாறிடுச்சு. அப்போ எத்தனை? 6 + 2. ஸோ இப்போ எத்தனை இருக்குது? 8 யூட்டி இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் காலையில் ஒர்க் கொடுத்தேன்ல, அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற முக்கியமான ஒரு 5 கொஷினை பார்த்துட்டு சொன்னேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பார்க்கணும், இல்லை பார்க்கக்கூடாது, கரெக்டாக? அப்போது எத்தனை யூட்டி இருக்குது? 8 யூட்டி. புதுசாக ஃபார்ம் ஆன 2 யூட்டி வந்து ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக் 2. ஓகே, எது 2 ஏற்கனவே மர்ஜ் ஆகிடுச்சு? டாமன் டையூ நகர் ஹவேலியும் சேர்ந்து ஒரே யூட்டியாக மாறிடுச்சு. இதை போட்டிருக்கு பாருங்கள். த மர்ஜ்டு டெரிட்டரிஸ் வில் ஃபார்ம் தி யூட்டி ஆஃப் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ, ஒரே பேரா. ஓகே ஓகே, இந்த கீ ப்ரொவிஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மர்ஜ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குல்ல, அது எந்த ஆர்டிக்கல் பார்ப்போம்? ஆர்டிக்கல் 2 3 இதில் மர்ஜிங் வரும், அது பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி 2 விஷயத்தை மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ட், சட்டம் போட்டு தானே பண்ணணும். ஸோ ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி மர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண தேவையில்லை? இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது ஆர்டிக்கல் 368 ப்ரொசீஜர் வழியாக அமெண்ட் பண்ணுறது தேவையில்லை, கரெக்டாக? அப்படி என்ன அர்த்தம்? சிம்பிள் ப்ரொசீஜர்லேயே, சிம்பிள் மெஜாரிட்டிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை மர்ஜ் பண்ணிடலாம். நம்ம யூட்டியில் பார்த்தோம். ஸோ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பகுதியை மர்ஜ் பண்ணுறதால இருந்தாலும் சரி, அதை வந்து கவர்மெண்ட் தன்னோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனால் பண்ண முடியாது, ஒரு பில் வழியாக தான் பண்ணியாகணும். இங்கே போட்டுருப்பாரு, அந்த தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ மர்ஜிங் பில். அப்போ அது என்ன? பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பாஸ் ஆகுது, ராஜ்யசபாவில் பாஸ் ஆகுது, அப்புறம் பிரசிடெண்ட் அப்புறம் சைன் பண்ணுவார். ஸோ ஆக்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆக்டை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மெஜாரிட்டி கேட்டால், சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. என்ன மெஜாரிட்டி தேவையில்லை? ஆர்டிக்கல் 368 சொல்லப்பட்டுலாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் தேவையில்லை அப்படின்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கரெக்டாக? அதுதான் ஆர்டிக்கல் 4 சொல்லணும்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி காலையில் தான் நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். அதேமாதிரி இந்த 2த்தையும் மர்ஜ் பண்ணுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே டாமன் இருக்கா, இதுதான் டாமன் இருக்குது, தாத்ரா நகர் பக்கத்துலேயே இருக்குதுண்ணே. ஸோ இது 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 34 கிலோமீட்டர் தானா. ஸோ அப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே ஒரு 34 கிலோமீட்டர் இருக்கிறது சாதாரணம் தானே. அப்புறம் எதுக்கு தனியாக இதெல்லாம் மர்ஜ் பண்ணால் ஒரு செக்ரட்டரியேட்டே போதும் சொல்கிறாங்க. சொல்கிற புரியுதா? ஒரு செக்ரட்டரியேட் இருந்தாலே போதும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் இருந்தாலே போதும், இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது. டாமன் டையூக்கும் தாத்ரா நகர் ஹவேலிக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது, 34 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தால் ப்ராப்ளம் வராது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்போ இந்த மர்ஜர் எஃபெக்டிவ் வந்துச்சு? இந்த மர்ஜர் இஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் 26 ஜனவரி 2020. அப்போ பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டார் அர்த்தமா? ஓகே, அடுத்து போகிறதுக்கு முன்னாடி சும்மா சின்ன கொஸ்டின். அதாவது அப்போது ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறதோ இல்லை மெர்ஜ் பண்ணுறதோ பேர் மாற்றுறதோ அது யாருக்கு பவர்னு கேட்டால் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர், கரெக்டாக? ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு என்ன மெஜாரிட்டி போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி போதும். பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர்னால் எப்படி பண்ணணும்? த்ரூ ஆக்ட் தான் பண்ணணும், கரெக்டாக? எஸ். பார்லிமெண்ட்டுக்கு இந்த பவர் தர்ற ஆர்டிகல்ஸ் என்ன கேட்டால் ஆர்டிக்கல் 2, 3 எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆர்டிக்கல் 4 படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ எத்தனை யூட்டிஸ் இருக்குது? போட்டுக்கோங்க. இந்தியாஸ் 8 யூட்டிஸ்
and 28 states. அந்த 8 யூடி பேர் இதில் கொடுத்துருவாங்க பாருங்க. யூடி பேர் அதோட கேபிட்டல் கரெக்டாக. அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்னா போர்ட் பிளேயர், தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ, ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர், லக்ஷதீப் கவரத்தி. இது ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த லா பாஸ் பண்ணது எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் கேட்பாங்கள்ல, அது ஞாபகம் இருக்குல்ல, ஆர்டிக்கல் 3 தானே. ஓகே. இன்னொரு பாயிண்ட் இதெல்லாம் தெளிவாக பிடிக்கல. இப்போ நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம், அப்புறம் இப்போ கான்ஸ்டியூஷனை திருத்துறோமா திருத்தலையா? திருத்துறோம்ல. ஃபஸ்ட்டு அந்த பாலிட்டியோட கான்செப்டில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். சின்னதாக ஒரு டாட் வச்சா கூட அது நான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? எஸ். அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மர்ஜ் பண்ணிட்டாங்களா, அப்போ இதுனா அர்த்தம் நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுது. ஷெடியூல் 1 சேஞ்ச் ஆகும். இப்போ கான்ஸ்டியூஷன் என்ன ஆகுது? திருத்தப்படுது தான். ஆனால் அந்த சேஞ்சிங் ப்ரொசீஜர் இதில் வராது. ஆர்டிகல் 368 சொல்லப்படியான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ஜென்ரலாக வாங்கி தராங்க. த மர்ஜிங் ஆஃப் 2 UTs கம்ஸ் அண்டர் தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கேட்டால் கரெக்டு தான், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க தான். ஆர்டிகல் 368 படி கிடையாது. ஸோ அப்போது 368 ப்ராசஸ்க்குள்ளே தான் வராதே தவிர இது என்னது? அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் தான். கரெக்டாக? அப்போ இந்த லா வந்து கான்ஸ்டியூஷனை எப்படிலாம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, இந்த மர்ஜிங் வந்து கான்ஸ்டியூஷன் என்னென்ன திருத்தம் வந்திருக்குன்றதை இதை பார்க்க போகிறோம். த கீ ப்ரொவிஷன் ஆஃப் தி பில். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஷெடியூலில் திருத்தி தான் ஆகும். கரெக்டாக? ஏன் ஃபஸ்ட் ஷெடியூல் என்ன போட்டிருக்கோம்? எல்லா ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ் பற்றியான நேம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ இப்போ மர்ஜ் பண்ணி என்ன பண்ணிக்கணும்? நம்ம நேம் மாற்றணும்ல. த ஃபஸ்ட் ஷெடியூல் விச் ஸ்பெசிஃபைஸ் தி டெரிட்டரிஸ் which comes under various states and UTs have been amended to merge the territories of 2 UTs. Yes. So, if a merged territory will form the NIUT, Dadra Nagar Haveli and Daman Diu. என்ன சொல்கிறாங்க புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு ஷெடியூலில் நம்ம அமெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? 2 UTயை மர்ஜ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அந்த ஃபஸ்ட் ஷெடியூல் அமெண்ட் பண்ணி இப்போ புதுசாக ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறோம். ஒரு யூடியை, யூடி ஆஃப் தாத்ரா நகர் ஹவேலி அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட் ஷெடியூலில் அமெண்ட் பண்ணி மாற்றுறோம். ஏன் அதில் மாற்றுறோன்னா, ஏன்னா அதில் தான் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸோட பேர் இருக்கும். ஃபஸ்ட் ஷெடியூலில் தான் இட்ஸ் கம்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் நேம்ஸ். ஸோ அடுத்த கீ அமெண்ட்மெண்ட் இருந்தது ஆர்டிகல் 240 கிளாஸ் 1. இது உங்களுக்கு தெரியும்ல. ஆர்டிகல் 240 கிளாஸ் 1 என்ன அர்த்தம்? பிரசிடென்ட் ஹேஸ் தி பவர் டு ரெகுலேட் தி யூடிஸ். கரெக்டாக? ஆமாம். அப்போ யூனியன் டெரிட்டரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடலாம். இப்போ என்ன இருக்குது? அந்த தாத்ரா நகர் ஹவேலின்னு ஒரு யூட்டி இருந்துச்சு. கரெக்டாக? ஆமாம். டாமன் டையூன்னு ஒரு யூட்டி இருந்துச்சு. தாத்ரா நகர் ஹவேலி தனித்தனியாக இருந்துச்சுல. இப்போ இந்த 2 யூட்டியும் கிடையாது தானே, 2 டெலிட் ஆகிடுச்சு. அப்போது டெலிட் ஆகிட்டு புதுசாக உருவாகுது. என்ன உருவாகுது? சேர்ந்து ஒன்று தாத்ரா வந்து நகர் ஹவேலி டாமன் டையூ அப்போ புதுசாக ஒரு யூட்டி வருதுல்ல. அப்போ இந்த புது யூட்டிக்கு பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது. பிரசிடெண்ட் ஹாஸ் தி பவர். எதுக்கு? டு ரெகுலேட் அண்ட் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆர்டிகல் 241. சொல்கிற புரியுதா? ஆர்டிகல் 240 கிளாஸ் 1ன்றது பிரசிடெண்ட்டுக்கு யூனியன் டெரிட்டரிஸில் ரெகுலேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பவர். அப்போ அந்த ஆர்டிக்கலில் நம்ம ஆன் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? ஏன்னா யூடிஸில் மாறுதுன்னா இப்போ எந்த யூடிலையும் அப்போது இந்த மெர்ஜ் பண்ண யூடிலையும் பவர் இருக்குது பிரசிடெண்ட்டுக்கு. நம்ம என்ன பண்ணணும்? கான்ஸ்டியூஷனில் மாற்றணும்ல. ஸோ இப்போ ஆர்டிகல் 240 மாற்றுறாங்க சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் இந்த மர்ஜிங் என்ன திருத்திருக்குன்னா 2 முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஒன்று ஃபஸ்ட்டு ஷெடியூலில் மாற்றிருக்கு. ரெண்டாவது ஆர்டிகல் 240 பிரசிடெண்ட்டுக்கு நோட்டிஃபை பண்ணுது, உங்களுக்கு இந்த யூடிலையும் பவர் இருக்குதுன்னு நோட்டிஃபை பண்ணுது. அதர் சேஞ்சஸ் இதில் தெரியும்ல. ஏற்கனவே இந்த லோக்சபாவோட ரெப்ரசன்டேஷன் மாறும்ல. ஏற்கனவே என்ன இருந்ததுன்னா தாத்ரா நகர் ஹவேலிக்கு ஒரு சீட்டு, டாமன் டையூக்கு ஒரு சீட் இருந்துச்சு. அப்போது ஈச் தனித்தனியாக இருக்கும்போது ஒவ்வொரு யூட்டிக்கும் ஒரு சீட் இருந்துச்சு. இப்போ மர்ஜ் பண்ணிட்டாங்க. மர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு யூட்டிக்கு 2 சீட் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஒரு யூட்டிக்கு 2 லோக்சபா சீட். அடுத்து இப்போ இந்த தாத்ரா நகர் ஹவேலி இந்த டாமன் டையூன்னு உருவாகின அந்த யூட்டிக்கு ஹைகோர்ட் எது அப்படின்னு கேட்டால் பாம்பேயோட ஹைகோர்ட் தான். ஸோ திஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் தி jurisdiction of High Court of Bombay will continue to be the extent of the merged unity. ஓகே. merge ஆன யூட்டிக்கு எது வந்து ஹைகோர்ட்னா பாம்பேயோட ஹைகோர்ட் தான். கரெக்டாக?
அப்போது புதுசாக உருவான யூடிக்கு எத்தனை சீட் லோக்சபாவில் கேட்டால் 2 சீட். ஏற்கனவே எப்படி இருந்துச்சுன்னா பிரிஞ்சு இந்த ஒவ்வொரு யூடிக்கு ஒரு சீட் இருந்துச்சு. ஓகே. அடுத்து ஹைகோர்ட் எங்கே இருக்கு கேட்டால் பாம்பே ஹைகோர்ட் தான். ஓகே. அடுத்து இந்த 8 யூடியே படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பேசிக்ஸ் பார்க்கலாம். ஓகே. 2 யூடியும் சரி, அதாவது என்ன சொல்கிறது, டாமண்டையும் சரி, அப்புறம் தாத்ரா நகர் ஹவேலி இருக்குல்ல, 2 யூடியுமே யாருக்கு இருந்துச்சுன்னா இட் வேர் அண்டர் தி போர்ச்சுகீஸ் ரூல் ஃபார் எ லாங் டைம். இது புரியுச்சா? ஸோ 2மே போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டைமில் ஒரு பீரியடில் ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட வருது, இந்தியா கிட்ட வருது. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டாமண்டையூ பாருங்கள். டாமண்டையூ ரிமைண்ட் a part of UT of Goa. இல்லை ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். டாமண்டையூ ஃபஸ்ட்டு பார்க்க வேணாம், ஃபஸ்ட்டு தாத்ரா நகர் ஹவேலி பார்க்கலாம். ஓகே. ஆனால் தாத்ரா நகர் ஹவேலியும் சரி, டாமண்டையூ சரி, யாரோட கண்ட்ரோல் இருக்குது, போர்ச்சுகீஸ் ரூலில். அதில் ஃபஸ்ட்டு தாத்ரா நகர் ஹவேலி பார்க்கலாம். ஓகே. 1783 1954 வரைக்கும். அப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் யாரோட கண்ட்ரோல் இருக்குது, போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் தான் இருக்குது. கரெக்டாக? போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாத்ரா நகர் ஹவேலியை லிபரேட் பண்ணுறோம். இட் வாஸ் லிபரேட்னு பிடுங்குறோம், சுதந்திரம் ஆக்குறோம். என்றைக்கு 2 ஆகஸ்ட் 1954. அதுக்கப்புறமும் இந்தியா கண்ட்ரோலில் அது வரல. அதான் முக்கியமானது. இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வராது. 1954 அதை லிபரேட் பண்ணியாச்சு ஃப்ரீயாக. ஆனால் 1954 16 வரைக்கும் அதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த தாத்ரா நகர் ஹவேலியிலேயே ஒரு கவுன்சிலை உருவாக்குனாங்க. அந்த கவுன்சில் பேர் வந்து சிட்டிசன்ஸ் கவுன்சில். அதுக்கு பேர் வந்து வரிஷ்தா பஞ்சாயத். ஓகே. சொல்கிறது புரியுதா? தாத்ரா நகர் ஹவேலிக்கு இண்டிபெண்டன்ஸ் எப்போ கிடச்சிது? 1954 கிடச்சிருச்சு. கிடைச்சாலும் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியாவில் வரல. என்ன பண்ணுறாங்க, ஒரு கவுன்சிலை உருவாக்குறாங்க, சிட்டிசன்ஸ் கவுன்சில் கால்டு வரிஷ்தா பஞ்சாயத். இந்த கவுன்சிலை வந்து மக்கள் ஓட்டு போட்டு எலெக்ஷன் வழியாக தேர்ந்தெடுத்துருவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டெரிட்டரியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. எந்த டெரிட்டரியை? தாத்ரா நகர் ஹவேலியை. எந்த வருஷத்து வரைக்கும்? 1961 வரைக்கும் தான். 1954 to 61. 1961 அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இந்தியா கூட ஜாயின் ஆகுது. இட் வாஸ் மர்ஜ்டு வித் த ரிப்பப்ளிக் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் வாஸ் மேட் யூடி. புரிஞ்சிச்சுல? ஸோ தாத்ரா நகர் ஹவேலியில் 3 பாயிண்ட் தான். போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்புறம் 1954 லிபரேட் ஆகுது. 54 to 61 அந்த வரிஷ்தா பஞ்சாயத் கவுன்சில் கூட இருக்குது. அந்த கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது. 1961 தான் இந்தியா கூட மர்ஜ் ஆகி ஒரு யூனியன் டெரிட்டரியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இது தாத்ரா நகர் ஹவேலி. ஓகேவா? எப்படி வந்து தாத்ரா நகர் ஹவேலி, ஒரு செகண்ட் இருக்குது, எப்படி தாத்ரா நகர் ஹவேலி போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கோவாவும் டாமண்டையும் இதுவும் யாரோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு, போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஓகே. ஸோ போர்ச்சுகீஸ்கிட்டேருந்து அதை வாங்கி 1961 போர்ச்சுகீஸ்கிட்டேருந்து வாங்கியாச்சு. ஓகே. அப்போ 1961 87 வரைக்கும் இந்த கோவா டாமண்டையூ எல்லாம் ஒரே பார்ட்டாக இருந்துச்சு, ஒரே யூட்டியாக இருந்துச்சு. சொல்கிறது புரியுதா? எஸ். 1987 என்ன ஆச்சுன்னா, இந்த கோவா டாமண்டையூவில் ஒன்றா தானே இருக்குது, இந்த கோவாவுக்கு மட்டும் தனி ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த 1987 கோவா வாஸ் கிவன் ஸ்டேட்ஹுட். அப்போ கோவா தனியாக ஸ்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும், டாமண்டையூ மட்டும் தனி யூட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், அட் ஃபஸ்ட் டாமண்டையூ வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் போர்ச்சுகீஸ். அதே சமயத்தில் போர்ச்சுகீஸ்கிட்டேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் கோவா டாமண்டையூ ஒரு இந்தியாவோட யூட்டியாக இருக்குது. கரெக்டாக? கோவா தனியாக ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அது தனியாக போனதுக்கப்புறம் டாமண்டையூ தனி யூட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் எது ஃபஸ்ட்டு யூட்டியாக ஃபார்ம் இருக்குது? நம்ம எது ஃபஸ்ட்டு படித்தோம்? தாத்ரா நகர் ஹவேலி தானே? எஸ். தாத்ரா நகர் ஹவேலி 1961 இந்தியாவோட யூட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஆஃப்டர் 87 தான் டாமண்டையூ யூட்டியாக ஃபார்ம் ஆகுது. அப்போ எது ஃபஸ்ட்டு? தாத்ரா நகர் ஹவேலி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் டாமண்டையூ. இயர் ஞாபகம் இருக்குல்ல? எஸ், 1961. ஓகே. டாமண்டையூ ஆஃப்டர் 87 தான். கரெக்டாக? அப்போது இங்கே பாருங்கள், இந்த இயர் 1961 இது யூட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சுல தாத்ரா நகர் ஹவேலி. அப்போல்லாம் இது டாமண்டையூ எப்படி இருக்குது, கோவா என்பது யூட்டியாக இருந்துச்சு. அந்த யூடியோட ஒரு பார்ட்டாக தான் டாமண்டையூ இருந்துச்சு. கரெக்டாக? எக்ஸாம்பிள், தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டு தான் விழுப்புரம். அந்த மாதிரி கோவா ஒரு யூட்டியாக இருந்துச்சு. அந்த யூட்டியில் ஒரு பார்ட்டாக டாமண்டையூ இருந்துச்சு. எப்போது? 61 to 87.
87 என்னாச்சு, கோவா தனி ஸ்டேட்டாக போயிடுச்சு. இப்போ தனி ஸ்டேட்டாக போனதால் டாமன் என்ன பண்ணிட்டாங்க, தனி யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல, இந்த ஆர்டிக்கல் ஒரு படிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இப்போ தான் நான் படித்து பார்த்தேன். ஸோ இந்த ஆர்டிக்கலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரீட் அவுட் கொடுத்துருங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் வந்து ஏன் பிரித்தாங்க, என்ன டாமன் டையூக்கும் தாதா நகர் ஹவேலிக்கும் என்னென்ன சம்மந்தம் அதெல்லாம் இருக்கும். எப்படி வந்து தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ இது வந்து மெர்ஜ் ஆச்சோ, இதுக்கு முன்னாடி பழைய நியூஸ் என்னென்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஒன்று பிரிஞ்சது, தெலுங்கானா பிரிஞ்சது. ஓகே, அதுதான் இந்த நியூஸ். ஜஸ்ட் அப்டேட் தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 2 ஸ்டேட்டை ஜாயின் பண்ணுறதாலும் மெர்ஜ் பண்ணாலும் சரி, பிரிக்கிறதுனாலும் சரி, என்ன ஆர்டிக்கல் பயன்படுத்துவாங்க, ஆர்டிக்கல் 3 பயன்படுத்துவாங்களே. எஸ், அப்போது ஆர்டிக்கல் 3 பயன்படுத்தி ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானாவை பிரிக்கிறாங்கன்னா, பிரித்து தனி ஸ்டேட்டாக தெலுங்கானாவை மாற்றுறாங்கன்னா என்ன மெஜாரிட்டி தேவையில்லை, ஆர்டிக்கல் 368 சொல்லப்பதியான ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் தேவையில்லை. கரெக்டாக அப்போ சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு படித்தோம்ல. எஸ், த ஆக்ட் என்ன ஆக்ட், த ஆந்திர பிரதேஷ் Reorganisation ஆக்ட். The act bifurcated the state of Andhra Pradesh into Telangana and the residuary Andhra Pradesh. அது ஆந்திராவிலேருந்து 2 பிரிச்சாச்சு, ஒரு தெலுங்கானா தனியாக, ஆந்திரா தனியாக. ஓகே, காரணம் தெலுங்கானா மூவ்மெண்ட் நடந்தது. வழக்கம் போல் அப்போ வந்து ஒரு ஸ்டேட்டை பிரித்தாலோ மெர்ஜ் பண்ணாலோ கண்டிப்பாக நம்ம எதை அமெண்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அமெண்ட் பண்ணோம். கரெக்டாக, ஏன்னா புதுசாக ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது, தெலுங்கானான்றது ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட் ஷெட்யூலில் அமெண்ட் பண்ணோம். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ சீட்டு ராஜ்யசபாவில் பார்லிமெண்ட்டில் இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து 4th ஷெட்யூல். அப்போ அதுவும் திருத்தணும்ல. தெலுங்கானாவுக்கு தனி சீட் கொடுப்பாங்களே, ராஜ்யசபாவில் லோக்சபாவில் தருவாங்களே, அப்போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீட்ஸ் என்ன பண்ணுவோம், அமெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ வழக்கமாக ஃபஸ்ட் ஷெட்யூல்ஸ் 4th ஷெட்யூலில் அமெண்ட் பண்ணுவாங்க கான்ஸ்டியூஷனை. அப்படி அமெண்ட் பண்ணாலும் இதுக்கான ப்ரொசீஜர் சிம்பிள் ப்ரொசீஜர் தான், சிம்பிள் மெஜாரிட்டி தான். காரணம், திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் அண்டர் ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். ஓகே, எப்போ வந்து தனியாக தெலுங்கானா ஃபார்ம் ஆச்சு, 2 ஜூன் 2014. இதான் பழைய நியூஸ். ஓகே, மேலே பார்த்து புது நியூஸ். ஓகே, அப்போ நம்ம UPSC நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், கடைசி 5 வருஷத்தில் ஒரு ஸ்டேட்லேருந்து பிரியுது, அப்புறம் 2 UT மெர்ஜ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அதை கேட்பாங்க. அப்போ இந்தியா ரீஆர்கனைஸ் ஆகுதுல்ல, அப்போ ரீஆர்கனைசேஷன் பற்றி கொஸ்டின் வரும்ல, கண்டிப்பாக வரும்ல. அதை விட இம்பார்ட்டண்ட் எது, இப்போ புதுசாக ஸ்டேட் கேட்குறாங்க, தெலுங்கானா புதுசாக ஸ்டேட்டுக்கு கேட்குதுன்னா அப்போது இந்த டைம் வந்து அதிகமான டிமாண்ட் வருதா, நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ண நிறைய டிமாண்ட் வருது, அதை பற்றி கேட்பாங்களே. அதுக்கு போட்டு பாருங்க, டிமாண்ட் ஃபார் நியூ ஸ்டேட்ஸ். இது எக்ஸாம் கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோம்ல, கூர்காலேண்டு தனியாக ஒரு ஸ்டேட் வேணும், அதே மாதிரி வந்து விதர்பா ரீஜன் தனியாக விதர்பாக்க ஒரு ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகணும் அப்படிலாம் வருதுல்ல. அப்போ அதுக்கான டிமாண்ட் வந்து நியாயமாக, அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அதெல்லாம் கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு படிக்கணும்ல. கரெக்டாக நம்ம நேற்று படிச்சிருப்பீங்க. இப்போ 1956 அந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் எத்தனை ஸ்டேட் இருந்துச்சு, நான் கேட்குற புரியுதா? 1956 ரீஆர்கனைசேஷன் ஆனதுக்கப்புறம் எத்தனை ஸ்டேட் இருந்துச்சு, 14 தானே இருந்துச்சு. 14 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. எத்தனை யூட்டி இருந்துச்சு, 6 யூட்டி இருந்துச்சு. கரெக்டாக, எஸ். இப்போ எத்தனை இருக்குது, இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, அதானே பார்த்தோம். ஸோ 14 ஸ்டேட்டு 6 யூட்டியாக இருந்தது. இப்போது 28 ஸ்டேட்ஸாக இருக்குது. 28 ஸ்டேட்ஸ் 8 யூட்டி இப்போ ஃபார்ம் ஆகிருக்குல்ல. ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டேட் சொன்னேன், மறந்துட்டேனே. இப்போது 28 சொன்னேன், 28 ஸ்டேட்ஸு 8 யூட்டி சொன்னேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ சொன்னேன், 14 தானே சொன்னேன். எஸ், 14 ஸ்டேட்ஸு 6 யூட்டி. நான் ஃபஸ்ட்டு மார்ச் சொல்லியிருந்தேன்னா மாற்றிட்டேன். 14 ஸ்டேட்ஸ் 6 யூட்டி ஃபஸ்ட்டு நான் சொன்ன மறந்துட்டேன். ஓகே, அப்போது 14 28 அவரோட டபுள் ஆகிருக்குல்ல. கரெக்டாக, ஃபஸ்ட்டு 14 ஸ்டேட்ஸ் 1956க்கு அப்புறம் 1956 டைமில். அப்போது டிமாண்ட் அதிகமாக சொல்லலாமா? எஸ், டபுள் ஆகியிருக்கு டிமாண்ட் தனி ஸ்டேட் ஹுட்டாக. இங்கே போட்டுருப்பாரு, நான் படித்தோம்ல. எஸ், இந்த வேரியஸ் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி ஃபார் செப்பரேட். விதர்பான்னு தனியாக கேட்குறாங்க, கோர்காலேண்டு பண்டல்கண்ட் தனித்தனியாக கேட்குறாங்க, தனி செப்பரேட் ஸ்டேட்ஸை கேட்குறாங்க. இதை இங்கே போட்டுருப்பாங்க. சின்ஸ் 1956 ரீஆர்கனைசேஷன் த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸாக்ட்லி டபுள்டு இன் இந்தியா. 14லேருந்து 28 ஆயிருக்கு. அதேமாதிரி இங்கே ஒரு மேப் இருக்குல்ல, அந்த மேப் பார்த்துக்கணும். இங்கே நான் கூர்காலேண்டு, அதாவது சொல்கிறேன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த விதர்பா ரீஜன் கூர்காலேண்டு இவங்களாம் கேட்குறாங்கல்ல. கரெக்டாக அது எந்த இடம்னு ஓரளவுக்கு இதை பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்குல்ல, கூர்காலேண்ட் இஷ்யூ இங்கே,
அதேமாதிரி இங்கே ஆந்திர பிரதேஷ் இருக்குல்ல, ஆந்திர பிரதேஷில் இப்போ ராயல்சீமா தனியாக கேட்குறாங்க. வேறு எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் இருக்கா, அங்கே பாருங்கள் மாரு பிரதேஷ் ஒன்று கேட்குறாங்க. ஸோ இந்த மேப் அதில் பார்த்துங்க. இந்த குஜராத்தில் சௌராஷ்டிரா, இது பண்ணு மகாராஷ்டிராவில் விதர்பா ரீஜன், இந்த பண்டர்கண்ட் பாருங்கள், இது போடோலேண்ட் தானே இது. எஸ், போடோலேண்ட் இஷ்யூ இது. அப்போ ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்ஸ்லேருந்து இன்னும் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ ஸ்டேட்ஸோட சைஸ் என்ன ஆகும், சின்னதாகும்ல, கரெக்டாக. அப்போது டிமாண்ட் ஃபார் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் சொல்லலாமா, கரெக்டாக. டிமாண்ட் ஃபார் ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். லார்ஜர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறையா ஸ்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வருதுன்னு சொல்லலாம்ல, ஸ்டேட்ஸோட சைஸு. அப்போது எனக்கு சொன்னது தான், எதை படித்தாலுமே ஒய் கொஸ்டின் படிக்கணும்ல. அதனால் என்ன இம்பார்ட்டண்ட், ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் வரதால் என்னென்ன இம்பார்ட்டண்ட், என்னென்ன அட்வான்டேஜஸ், எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தானே. என்ன சொல்லலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும், கரெக்டாக. அப்புறம் அந்த லோக்கல் லெவலில் டெவலப்மெண்ட் என்ன இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. ஏரியா சின்னதாக இருக்கும்போது டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், சூப்பராக சால்வ் பண்ணலாம். அதேமாதிரி ரிசோர்ஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரீசன் புரியுதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டே வந்து 600 கிலோமீட்டருக்கு வச்சுக்கலாம், அதோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ரீஜன் இருக்குது, அப்போ இந்த இடத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களால பார்க்க முடியுமா, வந்து பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துக்குன்னு தனி கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடம் எவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகும். அதான் சொல்கிறாங்க, இந்த பெட்டர் கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராகும், மோர் ஃபோக்கஸ்ட் அப்ரோச். அந்த இடத்துக்கு தனியாக என்ன பண்ணலாம், அப்ரோச் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அந்த லோக்கல் லெவலுக்கான டெவலப்மெண்ட்டை அதிகமாக்கலாம். இந்த லோக்கல் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் என்ன புரியுது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த மகாராஷ்டிரா இருக்குல்ல, எங்கே இருக்குது மகாராஷ்டிரா, இப்போ இந்த மகாராஷ்டிரா இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிள் இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த மகாராஷ்டிரா ரீஜன்னா, இப்போ மகாராஷ்டிராவில் பாம்பே எங்கே இருக்கும், பாம்பே இங்கே தானே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கே தெரியும் மகாராஷ்டிராவில் எது பயங்கரமான டெவலப்மெண்ட்டான ஏரியா, பாம்பே தானே. விதர்பா ரீஜன் எங்கே இருக்குது, இந்த ரீஜன் இருக்குது. அப்போது இங்கே டெவலப்மெண்ட் நடக்குது, ஆனால் இங்கே டெவலப்மெண்ட் நடக்கலை. அப்போ இங்கே ஏன் டெவலப்மெண்ட் நடக்கல, இஷ்யூஸ் நடக்கும்ல, இஷ்யூஸ் பயங்கரமாக நடக்கும்ல. அந்த இஷ்யூஸ்லாம் என்ன பண்ணலாம், இப்போது ஈஸியாக சால்வ் பண்ணி அந்த இடத்தையும் இது தனியாக கொடுத்தா என்ன பண்ணலாம், அவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்த்துப்பாங்களே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் நடக்குதுல்ல, எல்லா பகுதிகளும் டெவலப்மெண்ட் நடக்குது. அதான் அந்த பாயிண்ட், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு. இன் லார்ஜர் ஸ்டேட்ஸ் த டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் ஃபியூ டிஸ்ட்ரிக்ட். படித்தோம்ல, அந்த அந்த ஸ்டேட்டுக்கான அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் செலவுலாம் எங்கேயே நடக்குது, டெவலப்மெண்ட் காஸ்ட்லாம் எங்கே நடக்குது, மும்பையிலே போயிடுது. அப்போ எதுக்கு செலவு பண்ணுறது கிடையாது, விதர்பா ரீஜனுக்கு செலவு பண்ணுறது கிடையாது. அதான் சொல்கிறாங்க. வைல் த ரிமோட் ஏரியாஸ் ஆஃப் தி ஸ்டேட் ரிமைன்ஸ் பேக்வர்ட். ரொம்ப தூரத்தில் தள்ளி உள்ளே இருக்குதுன்னா அங்கே பேக்வர்டாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் விதர்பா ரீஜன் இன் மகாராஷ்டிரா. வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா உள்ள டார்ஜிலிங் இருக்கும், அதை விட்டுருவாங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் பார்த்திங்கன்னா பண்டல்கண்டை விட்டுருவாங்க. ஓகே, அப்போ இந்த ரீஜன்லாம் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன, விதர்பா, டார்ஜிலிங், பண்டல்கண்ட், பிகாஸ் ரிமோட் ஏரியாவாக இருக்குது. அப்போ அந்த ஏரியாவுக்கு தனி ஸ்டேட் ஹுட்டோ அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கும்போது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸ் வரும். அதேமாதிரி உங்களுக்கு இது புரியுதா. இப்போ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா போட்டிருந்தால, மகாராஷ்டிராவில் பாம்பே எங்கே இருக்குது, அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாக பயங்கர டெவலப் ஆகுதா. இப்போது விதர்பா எங்கே இருக்குது, இந்த ரீஜன் வச்சுக்கலாம். அப்போ இந்த ரீஜன் டெவலப் ஆகலை. இப்போ தனியாக இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட் கொடுத்துட்டாங்க வச்சுக்கலாம், தனி ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட் என்ன பண்ணும், இவனை விட யார், இந்த இடத்த விட நான் பயங்கரமாக டெவலப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லணும்ல. நான் தனி ஸ்டேட்டாக போயிட்டேன், இப்போப்பா என்னோடய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டி போடுமா. ஆனால் இது ஆரோக்கியமான போட்டி தானே. இந்த ஏரியாவை விட நான் பயங்கரமாக டெவலப் பண்ணி காட்டுறேன். அப்போ ஹெல்த்தி போட்டி நடக்குதுல்ல. எஸ், ஆட்டோமேட்டிக்காக அதான் அந்த பாயிண்ட்டு. காம்படேட்டிவ் ஃபெடரலிசம், கரெக்டாக. ஸ்டேட்டுக்குள்ளேயே போட்டி போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க, டெவலப் ஆவாங்க. அந்த போட்டுக்கு பாருங்கள், இந்த மோர் ஸ்டேட்ஸ், நிறையா ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேட் என்ன பண்ணணும், போட்டி போடும். மோர் ஸ்டேட்ஸ் வில் லீட் டு மோர் டைவர்ஸ் செட் ஆஃப் பாலிசிஸ், மோர் காம்படிஷன் அண்ட் ஹென்ஸ் மோர் எக்கனாமிக் க்ரோத். நீ இந்த எக்கனாமிக் பாலிசி போட்டிருக்கியா, நான் வேறு பாலிசி போட்டு டெவலப் பண்ணுறேன் பாருன்னு போடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியல் க்ரோத் என்ன ஆகும், என்கரேஜ் ஆகும், காம்படிஷன் வரும். அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னது, டிமாண்ட் ஃபார் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்மாலர் ஸ்டேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பெட்டராக இருக்கும் லார்ஜரை விட, கரெக்டாக. ஆனால் இதை விட முக்கியமானது என்னது,
ஒரு இடத்துக்கு தனியாக ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துக்கான கல்ச்சுரல் ஐடென்டிட்டி என்ன ஆகும், பயங்கரமாக ரெஃப்ளெக்ட் ஆகும்ல, சூப்பராக ஆகும்ல. ஸோ பெட்டர் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் தி கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்லலாம்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த டார்ஜிலிங் பார்த்தோம்ல, டார்ஜிலிங் டெவலப் ஆகலைன்னு பார்த்தோம்ல. அப்போ டார்ஜிலிங் என்ன பண்ணுது, எங்களுக்கு வந்து அவங்க அதிகமாக முன்வைக்கிறது காரணம் இப்போ கோர்க்காலேண்ட் கூட வச்சுக்கலாம். அப்போ அவங்களுக்கு தனி யூனிக்கான ஒரு கல்ச்சர் ஐடென்டிட்டி இருக்குது கரெக்டாக. அப்போ அது மெஜாரிட்டியான பெங்காலி குரூப்ஸ் கூட சேரும்போது அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி குறையுது. அப்போ அது தனியாக போக ஆசைப்பட்றாங்க. அப்போ தன்னோட ஐடென்டிட்டி என்ன பண்ணலாம், வளர்க்க முடியும். அதேமாரி இன்னொரு நல்ல பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, இதை போட்டுருப்பாருங்க. பிளாக் மணி குறையும் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கரப்ஷன் நடக்குது வச்சுங்களேன், கவர்மெண்ட் ஆஃபீஸில் கரப்ஷன் நடக்குது. அந்த கரப்ஷன் பண்ணி தானே, அப்போ அவன் அக்கௌண்ட்டுக்கு காட்ட முடியாது, பிளாக் மணியாக மாறும். அப்போ என்ன பண்ணுவான், இப்போ எக்ஸாம்பிள் அந்த காசை வச்சு என்ன பண்ணுவான், இடம் வாங்குவான். இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு இடம் வச்சுக்கலாம், மகாராஷ்டிரா வச்சுக்கலாம், இது இடம், இதான் பாம்பே. ஸோ அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவான், பாம்பே தானே முக்கியமான இடம், இப்போ அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுவான் கரெக்டாக. அப்போ கரப்ஷன், பிளாக் மணி எல்லாமே இந்த இடத்த சுற்றி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டேட்டை பிரிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த இடத்தும் இந்த பகுதி வந்து ரொம்ப கரப்ஷனாக இருக்குது, அப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் மூவ் ஆகுவாங்களே. அது மூவ் ஆக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கொஞ்சம் பிளாக் மணி குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இங்கே போட்டுருக்கு பாருங்களேன், தேர் இஸ் ஆல்வேஸ் கரப்ஷன் அசோசியேட்டட் வித் தி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். கரப்ஷன் எங்கே நடக்குது, எங்கெல்லாம் கவர்மெண்ட் செலவு பண்ணுதோ, இப்போ எக்ஸாம்பிள் ரோடு போடுறாங்க, அங்கே என்ன நடக்கும், அங்கே பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, காசு அடிச்சுப்பாங்க, கரப்ஷன் ஆகும் கரெக்டாக. அந்த லீக்கேஜ் தான் என்ன ஆகுது, பிளாக் மணியாக ஃபார்ம் ஆகுது. இது பாருங்க. ஸோ அது வந்து ஸ்டேட்ஸை பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காசு வந்து ஒரு இடத்துல குவியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், த பிளாக் மணி ஆர் டிப்பிக்கலி ஸ்பெண்ட் வித்தின் ஏ ஸ்மாலர் ஏரியா. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும்ல, நெகட்டிவ் இருக்கும் தானே கரெக்டாக. ஸ்மால் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆகிறதால நெகட்டிவும் இருக்கும்ல. எக்ஸாம்பிள் இந்தியாவோட இன்டெகிரிட்டி யூனிட் என்ன ஆகுது, உடையது சொல்லலாம்ல, கரெக்டு தானே. வெறும் பாசிட்டிவாக மட்டுமே இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்னும் 108 ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நெகட்டிவ் இருக்கிறதால தான் என்ன ஆகலை, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண மாட்டேங்குது, அதிகமான ஸ்டேட்ஸை ஃபார்ம் ஆக விடலை. அப்போ நெகட்டிவ் இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டேட் கேட்குறாங்கனாலே அதுக்கான காரணம் வந்து ரீஜனலிசமாக இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சின்னு பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி நம்ம தரலாம் கரெக்டாக, அவங்களோட ரீஜனலிசத்துக்காக அதெல்லாம் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நெகட்டிவாக சொல்லலாம். The more number of states will promote the regionalism and thus might affect the unity of the country. This might lead to hatred between different section of people. தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் பிடிக்காது, அதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்த முடியாதுல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டு கூடயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இஷ்யூஸ் இருக்கும். அப்போ சென்ட்ரல் ஸ்டேட் இஷ்யூஸ் என்ன ஆகும், ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். அதுவும் முக்கியமாக வாட்டர் ஸ்டேட்லாம் இருக்குல்ல, ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸு, ஸ்டேட் பவுண்டரி டிஸ்பியூட்ஸ், இதெல்லாம் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுக்கே தெரியும்ல, இப்போ 1966 என்னாச்சு, பஞ்சாபும் ஹரியானாவும் தனித்தனியாக பிரிஞ்சதில்லை கரெக்டாக. இவங்க ரெண்டு பேருக்கும் வாட்டர் ஷேரிங் என்ன ரிவர், சட்லஜ் ரிவர்னு மேப்பில் பார்த்தோம்ல, இன்னும் இந்த இஷ்யூ ஓடிட்டுருக்கு. 1966 ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க, பஞ்சாப் ஹரியானா பிரிஞ்சிடுச்சு. பிரிஞ்சும் இவங்களுக்கான அந்த ரிவர் இஷ்யூ, சட்லஜ் இஷ்யூ இன்னும் போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் இன்டர்ஸ்டேட் இஷ்யூக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் ஒன்றா தானே இருந்துச்சு கரெக்டாக, பிரிச்சுட்டாங்க. இன்னமும் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கும் போது பவுண்டரி பிரச்சனை. எக்ஸாம்பிள் பெல்காம், இது இங்கே போட்டு பாருங்களேன், இந்த பெல்காம் ரீஜன் இருக்குல்ல, இந்த பெல்காம் டிஸ்ட்ரிக்ட் வந்து இல்லை எங்களோட கர்நாடகா ஆகுது, இல்லை மகாராஷ்டிரா ஆகுது, அப்படி இன்னும் ஆகிட்டு இருக்குது, ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காரணம், என்னது, ஸ்டேட் ஹுட் கேட்குறதால தான். அப்படி நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு எழுதலாம். ஸோ கிரியேஷன் ஆஃப் மோர் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் டு மோர் டென்ஷன்ஸ் சொல்லாமா, பிட்வீன் இன்டர் ஸ்டேட்ஸு, அப்புறம் சென்டர் ஸ்டேட்ஸு, ரிகார்டிங் வித் வாட்டர் சொல்லலாம், பவுண்ட்ரி சொல்லலாம். இன்னொரு நெகட்டிவ் நம்ம எக்கனாமிக்கு நெகட்டிவ் சொல்லலாம் தானே கரெக்டாக. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டு, இப்போ இது 2 ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஸ்டேட்டை ரன் பண்ணுறதுக்கு, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தனி காசு வேணும், இந்த ஸ்டேட்டை ரன் பண்ணுறதுக்குன்னு தனி காசு வேணும். அப்போ இந்த 2 ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டேட்டாக இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுச்சு, காசு கொடுத்துடலாம். இப்போ 2 ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, காசு கேட்பாங்க, யார்கிட்டேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்பாங்க. அப்போ அதிகமான காசு என்ன ஆகுது, தேவையில்லாம் செலவாகுதுல்ல. எதுக்காக செலவாகுது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே செலவாகுது. அதான் இங்கே போட்டிருக்கு. செட்டிங் அப் ஏ நியூ ஸ்டேட்ஸ் இன்கர் ஏ லாட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டு செட் அப் ஏ ஸ்டேட் மிஷினரி. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு, இப்போ ஸ்டேட் 4 பிரியத்தில் 4 அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை, அப்போ அது காசு வேணும்.
எங்கே போய் டிபெண்ட் பண்ணுவாங்க? தே டிபெண்ட்ஸ் அப்பான் தி சென்டர். ஸோ அப்போ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுல? எஸ், புதுசாக ஸ்டேட் உருவாகுதுன்னா டு ரன் தட் கவர்மெண்ட் மிஷினரி த ஸ்டேட் வுட் நீட் ரிசோர்ஸஸ் ஃபார் விச் தே வுட் டிபெண்ட் ஆன் சென்டர். ஆனால் அதுக்குள்ளே இன்டர்நெட் புரியுதுல உங்களுக்கு? எப்பவுமே வந்து மக்கள் வந்து தனியாக கேட்க மாட்டாங்க, தனி ஸ்டேட் வேணும் கேட்க மாட்டாங்க, பொலிட்டிஷியன்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து தனி ஸ்டேட்டாக கேட்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். கரெக்டாக அதிகாரம் அதிகமாகுதுல்ல, அப்போ தனியாக வேணும் கேட்பாங்க. ஸோ பவருக்காக இப்போ என்ன ஆகுது? எக்கனாமிக்கலாக செலவு அதிகமாகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்ட் கோட் பண்ணலாம். அந்த ஸ்டேட்டுக்கு தனி கேபிட்டலு, தனி கோர்ட்டு, தனி அசம்பிளி, தனி இன்ஸ்டியூஷன் நிறையா உருவாக்கணும்ல. அப்போ நம்ம எப்படி கவுண்டர் ஆர்மெண்ட் வைக்கலாம்? அப்போது ஒரு ஸ்டேட்ஸ் குட்டியாக இருந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வில்லேஜ் பஞ்சாயத்தை அதை என்ன பண்ணுங்கள்? அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்கள். அது குட்டி பிளாக் தானே, கரெக்டாக? இந்த போட்டிருக்கு, இஃப் ஸ்மாலர் ஸ்டேட் யூனிட்ஸ் ஆர் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்மாலர் யூனிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்டை நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது? வி ஆல்ரெடி ஹேவ் பிளாக்ஸ். குட்டி குட்டியாக வில்லேஜ் பஞ்சாயத்து, அப்புறம் வந்து முனிசிபாலிட்டி, நம்ம ஏற்கனவே குட்டி குட்டி பிளாக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல யூனிட் ஆஃப் டெவலப்மெண்ட்டாக என்ன பண்ணுங்கள்? அதிகமாக்குங்க. அந்த இடத்துக்கு யூனிட் ஆட்டோனமி கொடுங்க, பிளாக் லெவல், பஞ்சாயத்து லெவலில். அதோட முக்கியமான ப்ராப்ளம் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? தே மே ப்ரொமோட் ஹெஜமோனி ஆஃப் தி ஒன் குரூப் கேஸ்ட் கம்யூனிட்டி. இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்டேட்டு, இதில் வந்து கூர்காஸுங்க இருக்காங்க, கூர்கா லேண்ட் தனி கேட்குறாங்க. அப்போது இந்த பகுதி தனியாக பிரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பகுதியில் யார் வந்து கெத்து? கூர்காஸ் கெத்து. ஆனால் இந்த ரீஜனில் ஃபுல்லாக கூர்காஸ் மட்டுமா இருப்பாங்க? வேறு மக்கள் இருப்பாங்கள்ல. ஆனால் இந்த ரீஜனில் யார் ஹெட் ஆகிட்டா? கூர்காஸ் ஹெட் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டு பிரிக்கும் போதும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி ஹெட் ஆகிடும், ஒரு கம்யூனிட்டி ஹெஜமோனி காட்ட ஆரம்பிச்சிடும், மற்ற குரூப்ஸ்லாம் டிபெண்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அப்போ அதிகமான இன்னும் ஹெஜமோனி சிஸ்டம் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் போட்டுருக்காங்க, திஸ் மே ப்ரொமோட் தி ஹெஜமோனி ஆஃப் ஒன் குரூப், இல்லைனா ஒன் கேஸ்ட், இல்லை ஒன் கம்யூனிட்டி ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பவருக்காகவோ, ரீஜனலிசத்துக்காகவோ, இல்லை ஒரு குரூப்புக்காகவோ நம்ம என்ன பார்க்கக்கூடாது? வி ஷுட் நாட் கிரியேட் தி ஸ்டேட்ஸ். கரெக்டாக? பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஒரு ஸ்டேட் ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாது. எஸ். அப்போ எப்போ தான் நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்க்ளூஷன் தரணும்ல? எஸ், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை கெடுக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டை உருவாக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்ஸ்க்காக உருவாக்கலாம், அந்த கல்ச்சுரலை வந்து காப்பாற்றுறதுக்கு உருவாக்கலாம், கவர்னன்ஸ் அதிகமாகிறதுக்காக உருவாக்கலாம். இந்த பாயிண்ட் புரியுதில்ல? த இஷ்யூ ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் should not seen from the prism of political opportunism. கரெக்டாக? நமக்கு அரசியலாக என்ன பயன் அதை மட்டும் பார்க்காதீங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை மெமரி பண்ணுற மாதிரி இல்லை, நீங்கள் ஏற்றே படித்தது தானே, அந்த ஃபசல் அலி கமிஷன் படிச்சிருப்பீங்களே. ஃபசல் அலி கமிஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதாவது நீங்கள் படிச்சுன்னு நினைக்கிறேன், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி முக்கியம்னு படிச்சிருப்போம். ஸோ அப்படியும் கன்க்ளூட் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்டேட் ரீஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லலாம். அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம்? நம்ம கடைசியாக 1956 தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் போட்டோம். இப்போது செகண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் ஒரு கமிஷன் உருவாக்குவோம். கரெக்டாக? எஸ். ஏன்னா 1956 எங்கே இருக்குது, 2020 எங்கே இருக்குது? அப்போது அந்த கமிஷன் என்ன பண்ணும்? அனலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணலான்றத கமிஷன் என்ன பண்ணலாம்? அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அப்போ இப்படி கேட்கலாம்ல, அப்போ செகண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் கண்டிப்பாக தேவையான்னு கேட்கலாம்ல சொல்லலாம்ல. கடைசி 25 வருஷத்தில் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்தியாவோட சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்லாம் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ரீஜனல் லெவலில் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. கரெக்டாக? இப்போது இந்த ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கூட இருக்கலாம், இந்த மைக்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்க, லேபர்ஸ், அதையும் சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த கமிஷன் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிமாண்டை ரெடி பண்ணலான்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து கோர்காலேண்ட் இஷ்யூஸ் போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏன் ஸ்டேட்டு தேவையில்லை, நியூ ஃபார்மேஷன்லாம் பார்த்தோம்ல. ஸோ இது வந்து கோர்காலேண்ட் இஷ்யூ. அதில் ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட குட்டி ஹிஸ்ட்ரினா வந்து ரொம்ப சின்னது தான். எக்ஸாம்பிள், அந்த ரீஜன் இருக்குல்ல, அந்த கோர்காலேண்ட் எங்கே இருந்துச்சு? டார்ஜிலிங், அதை சுற்றி இருக்கிற ரீஜன். இதோட ஹிஸ்ட்ரி எப்படி சொல்கிறாங்க? ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் புரியுதா? டார்ஜிலிங், இந்த கோர்காலேண்ட் சுற்றி இருக்கிற இந்த ரீஜனோட ஹிஸ்ட்ரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஆட்கள் அதை ரூல் பண்ணாங்க.
எந்த ரீஜனை? இப்போ எக்ஸாம்பிள் டார்ஜிலிங்கில் ஒரு பக்கம் தான் கூர்க்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டார்ஜிலிங்கை ஒரு டைமில் பூத்தான் வந்து ரூல் பண்ணுச்சு, அப்புறம் நேபாள் கிட்ட இருந்துச்சு, அப்புறம் சிக்கிம் கிட்ட இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு ஆள் ரூல் பண்ணாங்க. ஸோ கடைசியாக என்ன யார் கைக்கு வருதுன்னா பிரிட்டிஷ் கைக்கு வருது. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா கையில். அது இந்தியாவை யார் ரூல் பண்ணது? பிரிட்டிஷாக ரூல் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணுது? அந்த இடத்த வாங்குது ஒரு ட்ரீட்டியால். 1865-66 ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் சிங்சுலா. 1865 யார் கூட? பூட்டான் கூட சண்டை போட்டு அந்த ட்ரீட்டியை முடிச்சுட்டு எதை வாங்குறாங்க? டார்ஜிலிங்கை வாங்குறாங்க. ஓகே, 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். டார்ஜிலிங்கோட ஹிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்ட்ரி. அது ஒரு ஆள் ரூல் பண்ணல, ஒவ்வொரு டைம் பூட்டான், நேபாள், சிக்கிம் இவங்க கையில் இருந்துச்சு. கடைசி யார்கிட்ட வந்திருக்கு? பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? பூட்டான் கிட்ட இருந்து. என்ன ட்ரீட்டி? ட்ரீட்டி ஆஃப் சிங்சுலா 1865 வாங்கிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த டார்ஜிலிங்கில் இருந்து அந்த டார்ஜிலிங் உள்ளே இருக்கிற ஒரிஜினல் ட்ரைபல் குரூப்ஸ் பேர் லெப்சாஸ், லிம்பூஸ், இவங்களாம் அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ணுறாங்க. தே ஹேட் டெசர்டட். காரணம் வந்து அவங்க சண்டை போடுறாங்க, பிரிட்டிஷ் இந்தியா எதிர்த்து சண்டை போடுறாங்க, அதை சப்ரஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ரிபிலியனை ஒடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுறாங்க. இது ஒரு தனி இஷ்யூ. இதுக்கு பேரலாக நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னா, இப்போ யார் கண்ட்ரோல் இருக்குது? அதாவது இப்போ இந்த டார்ஜிலிங்குள்ளே இருக்கிற இந்த கோர்க்காலேண்டில் யாரோட கண்ட்ரோல் இருக்குது? பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோல் இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் நடக்கும். இது இந்தியா, இது சைனா, ட்ரேட் நடக்கும். பிரிட்டிஷ் என்ன பண்ணும்? இங்கேருந்து ஓபிஎம் அனுப்பும். சைனா அங்கேருந்து என்ன பண்ணும்? டீ அனுப்பும். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சிவ் டீ ட்ரேட் எங்கே யார் பண்ணுறா? சைனா டீன்னு சொல்லுவோம்ல, அதான் அர்த்தம். சைனா கிட்டேருந்து நம்ம டீ வாங்கிப்பாங்க பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணும்? ஓபிஎம் அனுப்பும். 2 பேருக்கும் பயங்கரமான பிரச்சனைன்றதால ட்ரேடு ஸ்டாப் ஆனோடனே அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு ஏன்னா லாஸு, ட்ரேடு ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ சைனா கிட்டேருந்து டீ கிடைக்காது. கரெக்டாக? அப்போது நாமளே டீ பிளான்டேஷனை உருவாக்கணும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? டார்ஜிலிங்கை சுற்றி டார்ஜிலிங்கில் டீ பிளான்டேஷன் கிராப்ஸை போட ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து ஜஸ்ட்டு இப்போ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஜஸ்ட்டு சிம்பிளாக படிப்போம். ஓபிஎம் வாரம் படிப்போம், ஞாபகம் இருக்குல்ல? ஓபிஎம் வார்னு படிப்போம். எந்த இயர்? 1850s தானே? ஆமாம், 1850s ஓபிஎம் வார் நடக்கும். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? ட்ரேட் ஸ்டாப் ஆகும். அப்போ டீ பிளான்டேஷன் தரமாட்டாங்க, சைனா தராது. அப்போது இங்கே டார்ஜிலிங்கில் டீ பிளான்டேஷன் உருவாக்குறாங்க. ஓகே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஓபிஎம் வார்லாம் வந்துடும். அதேமாதிரி உங்களுக்கு தெரியும்ல, அந்த டீ பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஓகே, அந்த டீ பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுற கஷ்டமானதா யார் ஒர்க் பண்ண பிடிக்கல உங்களுக்கு? அந்த ஊரில் டார்ஜிலிங்கில் இருந்த அந்த லெப்சாஸ், லிம்பூஸ் அந்த ட்ரைப்ஸ்க்கு ஒர்க் பண்ண பிடிக்கல. ஸோ போராடுறாங்க, இடத்த விட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த டீ பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை. அதனால் பிரிட்டிஷ் தான் யாரை உள்ளே இறக்குது? நேபாளிஸ், அதாவது கூர்க்காஸை உள்ளே இறக்குது. எந்த இடத்துல? டார்ஜிலிங் ஏரியாவில் வர வைக்குது. எதுக்காக? அந்த டீ கார்டனில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை. ஸோ அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வழியாக கூர்க்காஸ் உள்ளே வராங்க. அங்கே இங்கே போட்டிருப்பாரு, லார்ஜ் ஸ்கேல் மைக்ரேஷன் ஆஃப் கூர்க்காஸ் இன் டார்ஜிலிங். கடைசியாக அங்கே வந்து ஒர்க் பண்ணி தே ஹவ் ஃபைனலி செட்டில்டு இன் தட் ரீஜன். கரெக்டாக? ஏன்னா இன்னும் அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அதிகமாக இருக்குது டீ கார்டனில். டார்ஜிலிங் ரீஜன் ஸ்டார்டட் ப்ரொவைடிங் அ லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆட்டோமேட்டிக்காக ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறது, கொண்டு போகிறதுக்கு பில்டிங், ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரிஜினலாக இந்த லெப்சாஸ், லிம்பூஸ் இல்லாததால் இன்னும் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒர்க் கிடைக்குது, அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த இடத்துல பிரிட்டிஷ் ரூல் பண்ணதோ அங்கே வந்து கல்வி தருவாங்கள்ல. கரெக்டாக? கிறிஸ்டியன்ஸுக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்கல்ல, இங்கே கிறிஸ்டியனை மாற்றி. அதேமாதிரி கூர்க்காஸ் அங்கே செட்டில் ஆகிறாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க. ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியும்? அவங்களோட ஐடென்டிட்டி பற்றி அவங்களுக்கு தெரிய வரும்ல. இங்கே போட்டிருப்போம், இன் 1860s த ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் என்கரேஜ்டு தெம். எஜுகேஷன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிப்பை அவங்களுக்கு என்ன தருது? நேபாளின் ஒரு ஐடென்டிட்டி ஃபார்மேஷனுக்கான அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. In 1860s, the spread of education encouraged them for creating their own identity, Nepal identity. புரிஞ்சுல? நேபாளி ஐடென்டிட்டினாலும் ஒன்று தான், குருக்கா ஐடென்டிட்டினாலும் ஒன்று தான். அப்போ இந்த ஐடென்டிட்டி தான் அவங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணுது? தனியாக நம்ம ஒரு செப்பரேட் ஃபார்மேஷனாக, செப்பரேட் யூனிட்டாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம படிப்போம்ல அங்கே 1909, 1929, 1935 ஒவ்வொரு டைமும் அந்த இந்தியாவில் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் நடக்கும்போது, இப்போ இந்த டார்ஜிலிங்கும் பிரிட்டிஷ் இந்தியாவோட பகுதி தானே. அப்போ அவங்க அந்த கூர்க்காஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு தனி போடுவாங்க. இந்த போட்டு 1907, 1729 தே சா தி செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் டிமாண்ட்ஸ் ஃபார் தி டார்ஜிலிங். கரெக்டாக? தனி டிமாண்ட் கேட்குறாங்க. கரெக்டாக? இந்தியா முழுக்க 1909, 1919 அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே
அவங்களும் எங்களுக்கும் ரிஃபார்ம்ஸ் வேணும், தனி டிமாண்ட் கேட்குற ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த இயர் புரியுதில்ல, 1907 புரியுதில்ல, 1909 அந்த அந்த மின்டோ மார்லி சப்மிட்டே பண்ணிவிடுவாங்க. அப்போ 1907-8 டைமில் தான் டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷனில் தான் இவங்க தன்னோட டிமாண்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி 1919 மாண்டேக் செல்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் வந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடி 1917 என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷன்லேயும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, டார்ஜிலிங் தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டாக மாற்றணும் அப்படின்றத டிமாண்ட் வைக்கிறாங்க. யார்? குர்காஸ். அதாவது பெங்காலிருந்து பிரிஞ்சு தனியாக டார்ஜிலிங்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த மின்டோ மார்லிக் அந்த ரிஃபார்ம்ஸ் குழுக்கிட்ட எங்களுக்கு செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒன்று செட்டப் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட ஒரு குழு அந்த கூர்கா சார்பாக யாருன்னா ஹில்மென்ஸ் அசோசியேஷன். ஹில் தெரியல, மலைவாழ் மக்கள். எஸ், ஹில்மென்ஸ் அசோசியேஷன் ஆஃப் டார்ஜிலிங். அவங்க தான் சப்மிட் பண்ணுறாங்க ஒரு மெமரண்டம். வி நீட் எ செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட். கரெக்டாக. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுருக்க நேரம், அப்போ கூர்கா லேண்ட் அப்படின்னு தனி டிமாண்ட் கேட்குறாங்களே, அது புதுசாக இப்போ வந்தது, ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. 1919 முன்னாடியே இருந்தே பண்ணுறாங்க. அப்போ 100 வருஷமாக அவங்க கேட்டுட்ருக்காங்க கூர்கா லேண்ட் வேணும்னு, பெங்காலிருந்து தனி என்டிட்டியாக. ஸோ எல்லா ரிஃபார்ம்ஸ்லேயும் டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்கல, அவங்களுக்கு தனி ப்ராவின்ஸ் கிடைக்கல. மறுபடியும் யார்கிட்ட போகிறாங்க, ஒரு அந்த ஹில்மென்ஸ் அசோசியேஷன் ஃபஸ்ட் பண்ணாங்களே, இப்போ ஒரு குழுவே உருவாகுது. ஆல் இண்டியா கூர்காஸ் லீக்னு ஒரு லீகே உருவாகுது, குழு உருவாகுது. இந்த குழு என்ன பண்ணுது, நேரு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு செப்பரேட் ப்ராவின்ஸ் வேணும் அப்படின்னு எப்போ கேட்குறாங்க, 1947 கேட்குறாங்க. ஸோ த கோர்கா லீக் மெட் நேரு அண்ட் டிமாண்டட் தி செப்பரேட் ப்ராவின்ஸ். ஓகே, அந்த செப்பரேட் ப்ராவின்ஸ் அப்படின்ற டிமாண்டை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலையும் ரைஸ் பண்ணுறாங்க. யார் ரைஸ் பண்ணியிருக்கா, ஹரி பகதூர் குருங். ஓகே, எஸ், ஏ பேரிஸ்டர் ஃப்ரம் காலிம்போங். அந்த ஏரியா டார்ஜிலிங்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியா காலிம்போங். ஓகே, ஹீஸ் எ மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. கரெக்டாக நேருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, பிரிட்டிஷ்கிட்டையும் கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உள்ளே போயும் கேட்டிருக்காங்க. அப்போது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேயும் அவங்களோட டிமாண்டை கேட்டுருக்காங்க. அப்போ அந்த டிமாண்ட் எப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா 1980ஸ்க்கு அப்புறம். நீங்கள் போட்டு பாருங்க, டில் த டிமாண்ட் கெப்ட் ஆன் ரைசிங் இட்ஸ் ஹெட் ஸ்பொராடிக்கலி. கரெக்டாக. அப்போ 1980ஸில் ஏன் உச்சத்துக்கு போகுதுன்னா, அந்த டைமில் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரண்ட் உருவாகுது, அதாவது இன்னொரு குழு உருவாகுது. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், லீக் பார்த்தோமா. இப்போ கூர்கா நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட். இந்த வார்த்தை புரியுதுல, நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுவோம், விடுதலை அடைஞ்சிடணும், கூர்காவை லிபரேட் ஆக்கிடணும். எஸ், கூர்காஸ் நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட். யார் உருவாக்குறா, சுபாஷ் ஜிசிங். கரெக்டாக. என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, கூர்கா லேண்ட் ஒன்று வேணும். ஓகே, அப்போ கோர்கா நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட்னு உருவாக்குறது யார், கிசிங், சுபாஷ் கிசிங். ஹி ஆல்சோ காயின்ட் தி டேர்ம் கோர்கா லேண்ட். ஸோ அப்போது இந்த தலைமையில் போராட்டம் நடக்குது. கரெக்டாக. என்ன போராட்டம், வெஸ்ட் பெங்காலிருந்து பிரிஞ்சு தனியாக எங்களுக்கு ஒரு கோர்கா லேண்ட் வேணும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சாதகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தனி ஸ்டேட்டெல்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க, டார்ஜிலிங் கோர்கா ஹில் கவுன்சில். அந்த கவுன்சில் என்ன பண்ணிக்கும், அந்த இடத்த பார்த்துக்கும், வெஸ்ட் பெங்கால் தலையிடாது. அதாவது ஸ்டேட்டுக்குள்ளே தனி ஸ்டேட்டாக பிரிக்காமல் ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி ஸ்டேட் மாதிரி. கரெக்டாக. எஸ், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க. ஃபைனலி த ஜோதி பாசு கவர்மெண்ட் agreed to set up the Darjeeling Gorkha Hill Council. The concept of state within the state. அப்படின்னா அர்த்தம், உங்களுக்குன்னு தனியாக பிரிஞ்சு பார்க்காதீங்க, உங்களுக்குன்னு தனி ஒரு அட்டானமி தரோம். தஸ் கிவிங் சம் அட்டானமி இன் 1988. அப்போ இதெல்லாம் இந்த அட்டானமி கிடையாது காரணம் என்னது, ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு. கரெக்டாக. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் தானே, அதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எஜுகேஷனு, அப்புறம் இந்த ஹில்மென்ஸ் அசோசியேஷன் ஒரு டிமாண்டு, அதுவே 1940ஸில் கூர்கா லீகாக மாறுது. அந்த கூர்கா லீக் தான் கடைசி என்ன மாறுது, கூர்கா நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட்டாக மாறுது. அவங்களோட போராட்டத்தால் ஒரு அட்டானமி கிடைக்கிது ஒரு குழுக்கு, டார்ஜிலிங் கோர்கா ஹில் கவுன்சில். அந்த கவுன்சில் அந்த இடத்த பார்த்துக்கும், வெஸ்ட் பெங்கால் தலையிடாத மாதிரி, கம்ப்ளீட்டாக தலையிடாத, இல்லை இங்கே போட்டு தஸ் கிவிங் சம் அட்டானமி தான். ஓகேவா. அப்போது இந்த டார்ஜிலிங் கோர்கா ஹில் கவுன்சில் அப்படின்ற கவுன்சிலை ரூல் பண்ணுறது யாருன்னா இந்த கட்சி தான் ஆரம்பிக்குது, இந்த ஃப்ரண்ட் தான். இந்த கோர்கா நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட் இருக்காங்களே, சுபாஷ் சிங், அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த குழு தலைமையாக இருந்துக்கிட்டு இங்கே போட்டுருப்பாரு. 1988லேருந்து 2005 வரைக்கும் அந்த இடத்த ரூல் பண்ணுறாரு. ஆனால் மக்கள் அப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. காரணம் என்னென்னா, இந்த டார்ஜிலிங் கோர்கா ஹில் கவுன்சில் தான் ரூல் பண்ணது. ஆனால் அந்த கவுன்சிலுக்கு என்ன பவர் கிடையாதுன்னா, சட்டத்தை உருவாக்குற பவர் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். இந்த கவுன்சிலுக்கு
லெஜிஸ்லேட்டிவ் பவர் கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கான ஒரு சட்டத்தை அவங்களால ஏற்றுறதுக்கான அதிகாரமே கிடையாது. அப்போ மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்கள்ல. அப்போது இன்னும் வந்து கவர்மெண்ட்டு நமக்கு அதிகமான பவர் தரலன்னு இன்னொரு ஆள் யோசிப்பாங்களே. அப்போ பொலிட்டிக்கல் என்ன ஆள், இன்னொரு ஆள் வராரு 2007 கரெக்டாக. அந்த ஆள் யார், பீமல் குரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லிபரேஷன் ஃப்ரண்ட் கட்சி பார்த்தோம், என்ன கட்சி பார்த்தோம், கோர்க்கா நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட் கரெக்டாக. அதாவது அவங்களோட டிமாண்ட் இன்னும் கம்ப்ளீட்டாக கிடைக்கல தானே, ஜஸ்ட் அட்டானமி தான் கிடச்சிருக்கு. அப்போ இன்னும் கம்ப்ளீட்டாக வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரண்ட்லேருந்தே ஒருத்தர் பிரிஞ்சு வந்து the demand for the separation state was raised once again by Bimal Gurung, who broke off from the GNLF and floated a new party பேர் கோர்க்கா ஜன் முக்தி மோர்ச்சா கரெக்டாக. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கோர்க்கா நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட் இருக்குது. அதுலேருந்து பிரிஞ்சு கோர்க்கா மக்கள் ஜன் முக்தி மோர்ச்சா ஏன் உருவாக்குறாங்க, ஏன்னா இன்னும் நமக்கான டிமாண்ட் செப்பரேட் ஸ்டேட் கிடைக்கல அப்படின்ற அந்த கான்செப்டை மறுபடியும் ரிவைவ் பண்ணிக்கிட்டு தனியாக பிரிஞ்சு வராங்க. ஸோ எப்போ இந்த பீமல் குராங் உள்ள வராரு, 2007. ஸோ ஒரு 10 வருஷம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மறுபடியும் போராட்டம், அதே டைப்பான போராட்டம். என்ன போராட்டம்னா, தனி ஸ்டேட் வேணும், செப்பரேட் ஸ்டேட் வேணும் கேட்டு அந்த கூர்க்கா லேண்ட் மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது 2011 என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தராங்க வெஸ்ட் பெங்கால். இப்போ இன்னொரு என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகமான அட்டானமஸ் உள்ள ஒரு பாடி உருவாக்குறாங்க. இந்த போட்டு பாருங்க, கூர்க்காலேண்ட் டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு குழு உருவாக்குறாங்க. ஏற்கனவே ஒரு கவுன்சில் இருந்துச்சுல, டார்ஜிலிங் கோர்க்கா ஹில் கவுன்சில், அதுக்குன்னு சில அட்டானமி பவர் இருந்துச்சுல. இப்போது இதை டெலீட் பண்ணிவிட்டு இன்னும் வேறு ஒரு குழு உருவாக்கி அவங்களுக்கு இன்னும் அதிகமான பவரை தராங்க. கரெக்டாக. அப்போ இன்னும் அதிகமான பவர் கிடைக்கிறதுக்கான காரணம் யார், இந்த கோர்க்கா ஜன் முக்தி மோர்ச்சா சொல்லலாமா. ஸோ ஆஃப்டர் அன் அகிடேஷன் ஆஃப் 2 years 2011 கோர்க்காலேண்ட் டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று உருவாக்குறாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த கவுன்சில் தூக்கிட்டு உருவாக்குறாங்க. இப்போ இந்த ஜிடிஏ தான் என்ன பண்ணணும்னா, டார்ஜிலிங் காலிம்போங் ஹில்ஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். கரெக்டாக, தனியாக கிடையாது. அப்போ வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே தான் இருக்குது இடம். ஆனால் யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவா, கோர்க்காலேண்ட். இவங்களுக்கு ஃபஸ்ட்டை விட அந்த டிஜிஹெச்சியை விட, டிஜிஹெச்னா என்ன இருக்குல்ல, டார்ஜிலிங் கோர்க்கா ஹில் கவுன்சில். ஓகே, இப்போது ஜிடிஏ. ஓகே, இப்போ அதை விட இது அதிகமான பவர் தானே. அதிகமான பவர் இருந்தாலும் அதே தான். இவங்களுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் பவர் கிடையாது. இந்த ஜிடிஏல என்ன கிடையாது, தே நாட் கிவன் தி லெஜிஸ்லேட்டிவ் பவர். அப்போது அவங்க டார்ஜிலிங் காலிம்போங் ஹில்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாலும் தி டஸ் நாட் ஹேவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர். தேனா யார், கோர்க்காலேண்ட் டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ 2 குழு இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதை தூக்கிட்டாங்க தானே. டிஜிஹெச்சியை தூக்கிட்டு தான் இந்த குழு வருது. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் வச்சுட்டு ரூல் பண்ணாங்க. ஆனால் நமக்கு அந்த தெரியும்ல, மேலே படித்தோம்ல, 2013-14 தெலுங்கானாக்கு என்ன கிடைக்குது, தனி ஸ்டேட்டாக பிரியுதுல. பாட்டோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்களாம் இப்போ கேட்டிங்க, நான் 100 வருஷமாக கேட்டுருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கோர்க்காஸ் தே ஃபர்தர் ப்ரொமோட்டட் தி டிமாண்ட் ஃபார் ஸ்டேட்ஹுட் பை கோர்க்கா பீப்புள். ஸோ தெலுங்கானாக்கு தனி ஸ்டேட் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சுதா. எந்த இடத்த கேட்குறாங்க அவங்க, டார்ஜிலிங்கில் கேட்குறாங்க. டார்ஜிலிங்கை தனி இடமா கேட்குறாங்க. டார்ஜிலிங்கில் யார் இருந்தால், ஃபஸ்ட்டு 2 லெப்சா ட்ரைப்ஸ் இருந்தாங்க. அந்த லெப்சா ட்ரைப்ஸ் இருக்காங்களா, இல்லை. அப்போ அந்த இடத்த யார் இருக்காங்க, கூர்க்காஸ் இருக்காங்க. அப்போ கூர்க்கா லேண்டில் அவங்க சொல்கிற இந்த இடத்த டார்ஜிலிங்கை சொல்கிறாங்க. அப்போ அந்த டார்ஜிலிங்கை தான் இப்போ யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறா, அந்த ஜிடிஏ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது. கரெக்டாக. 2017 என்ன ஆச்சுன்னா, பெங்கால் கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் கிட்ட தான் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கம்பல்சரியாக வெஸ்ட் பெங்கால் என்ன பேசுவாங்க, பெங்கால் லாங்குவேஜ்னு பேசுவாங்க. பெங்காலி லாங்குவேஜை கம்பல்சரியாக எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டேட்டு முழுக்க பரவுது. சொல்கிறது புரியுதா. பெங்காலி லாங்குவேஜ் இஸ் கம்பல்சரி இன் த்ரூ அவுட் தி வெஸ்ட் பெங்கால் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் டார்ஜிலிங் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும், போராட்டம் நடக்கும்ல. இந்த போராட்டத்தோட டிமாண்ட் என்னவாக இருக்கும், மறுபடியும் கூர்க்காலேண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்களா. அந்த டிமாண்ட் நடந்துச்சு. இந்த இங்கே போட்டு பாருங்களேன், ஜூன் 2017 த ப்ரொட்டஸ்ட் ரீஎமர்ஜ்ட் அகெயின்ஸ்ட் தி அதாவது மக்கள், டார்ஜிலிங்கில் இருக்கிற கூர்க்காலேண்ட் மக்கள் வந்து போராடுறாங்க. அகெயின்ஸ்ட் எதை எதிர்த்து, இம்போசிஷன் ஆஃப் பெங்காலி லாங்குவேஜ் இன் தி ஹில்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வேர் நேபாளி இஸ் தி அஃபிஷியல் லாங்குவேஜ். கரெக்டாக. அந்த டார்ஜிலிங் ஏரியாவில் டார்ஜிலிங் ஹில்ஸில் நேபாளி தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துச்சு. அந்த இடத்துலையும் பெங்காலி லாங்குவேஜ் கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, மக்கள் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க.
ஆனால் சென்டர் ஹேட் டு டிஸ்பேச் தி பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் டு ஹெல்ப் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் டீல் வித் வயலன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த போராட்டத்தை ஒடுக்குது. ஸோ அப்போ 2017 அந்த நியூஸாக இருக்குது. இப்போ 2019 மறுபடியும் வந்து என்ன கேட்குறாங்க, டிமாண்ட் கேட்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? 2017 காரணம் புரியுது, பெங்காலி கம்பல்சரி சொன்னாங்க. 2019 நியூஸில் வந்திருக்கு, அதெல்லாம் படிக்கிறோம். என்ன காரணமாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஜம்மு காஷ்மீர் பிரிஞ்சது, லடாக் தனியாக பிரியுதுல, அப்போ பிரித்து தனியாக யூடியாக ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்போ மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு பிரித்து கொடுங்க டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் மின்டோ மாரலில் கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கு டிமாண்ட் கிடைச்சி தனியாக போக அவங்க என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக? ஸோ லாஸ்ட்டாக ஜம்மு காஷ்மீர்லேருந்து லடாக்கை தனியாக பிரித்து லடாக்கை தனியாக யூடியாக சொல்கிறாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீர் இப்படி லடாக் பிரிக்கிறீங்களோ அதேமாதிரி வெஸ்ட் பெங்கால்லேருந்து எங்களையும் பிரிச்சிருங்கன்னு அது கோர்க்காலாண்ட் இஷ்யூ மறுபடியும் பேசப்பட்டது. ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவிஷன் பண்ணிவிடுங்க. எந்த வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட இந்த டார்ஜிலிங் கிடைக்குது, என்ன அக்ரிமெண்ட்டில் கிடைக்குது, கரெக்டாக? அந்த இடத்துல இருந்து ஏன் வந்து ட்ரைப்ஸ் ஓன் ட்ரைப்ஸ் சொல்லி போயிட்டாங்க, யார் செட்டில் ஆகிறா, செட்டில் ஆனதுக்கப்புறம் எஜுகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்கிட்டையும் டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்புறம் அதில் என்னென்ன குழு ஃபார்ம் ஆச்சு. 1943 ஒரு வந்து எந்த குழு வந்து நேர்கிட்ட பேசுது. அதுக்கப்புறம் லிபரேஷன் ஃப்ரண்ட் எப்போ உருவாகுது, அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, எப்போ வந்து அந்த கவுன்சில் உருவாச்சு, எப்போ அந்த ஜிடிஏ உருவாச்சு, இப்போ மறுபடியும் இஷ்யூ ஏன் வந்துட்டு இருக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் படித்ததுலாம் ஃபேக்ட் தானே, கரெக்டாக? மேக்ஸிமம் ஃபேக்ட் கேட்க மாட்டாங்க. அது டெல் அபவுட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கோர்க்காலாண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, கரெக்டாக? இதை படித்ததெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த இப்போ எக்ஸாம்பிள் கோர்க்காலாண்டுக்கு அப்படின்றது செப்பரேட் ஸ்டேட்டு ஏன் கேட்குறாங்க, அப்படி காரணம் தானே கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி கொஸ்டினுக்கான இன்ட்ரோடக்ஷனுக்கான ஒரு ஷார்ட்டாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஏ4 ஷீட்டில் ஒரு பாதி ஏ4 ஷீட்டை ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். எப்பவுமே ஒய் கொஸ்டின் தான் வரும், எந்த இஷ்யூ நடந்தாலும் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். பேப்பரில் வர அளவுக்கு என்ன இம்பார்ட்டண்ட், அந்த மக்கள் ஏன் என்ன காரணம், எதை படித்தாலுமே ஒய் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, ரொம்ப முக்கியம் அது. ஓகே, அப்போ வந்து ஸோ அதான் இந்த பாயிண்ட் முக்கியம். ஒய் த டிமாண்ட் ஃபார் தி செப்பரேட் ஸ்டேட், இதுதான் கொஸ்டினாக வரும். அப்போ என்ன சொல்லலாம், அவங்க வாடுற ஸ்டேட்டில் பெங்காலி பாப்புலேஷன் இருக்குது. அப்போ அந்த பாப்புலேஷனுக்கும் இவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ், கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ், எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஃபார் செப்பரேட் ஸ்டேட் வரும் தான். அது மட்டும் இல்லாமல் கூர்காஸை அங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க, கரெக்டாக? எஸ், அதிகமான கவர்மெண்ட் ஆஃபீஸர் பிஸ்னஸ்மேன்லாம் அவங்க இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டார்ஜிலிங்கில் அந்த ஒர்க் பண்ணுறாங்களே அந்த டீ பிளான்டேஷனில், அங்கேயும் வேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு, கரெக்டாக? த டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ரைஸ் தேர் டிமாண்ட் ஃபார் தி ஃபேரர் ஷேர்ஸ் ஆஃப் வேஜஸ். ஆனால் வேஜஸ் என்ன ஆகலை, அதிகமாகலை. தே ஆர் பெய்ட் அன் அமௌண்ட் ஆஃப் லெஸ்ஸர் தேன் மினிமம் வேஜஸ். மினிமம் வேஜஸை விட ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இன்னொரு பாயிண்ட் தெரியல நமக்கு, இப்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி தானே டார்ஜிலிங், கூர்காஸ். ஆனால் கூர்காஸை நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபாரினர் தானே பார்ப்போம், வேற ஒரு ஆள் தானே பார்ப்போம். அப்போது அவனுக்கு அந்த கூர்க்கா ஐடென்டிட்டியே என்னவா இல்லை, இந்தியன் ஐடென்டிட்டியாக கிடையாது, கரெக்டாக? ஈவன் இன் தி கண்ட்ரி த கூர்காஸ் ஆர் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் அண்ட் ட்ரீட்டட் ஆஸ் ஃபாரினர்ஸ். அப்போது என்ன கேட்குறாங்க, அப்போ எங்களுக்கு செப்பரேட் ஐடென்டிட்டி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. அடுத்து இது தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக சோஷியல் எக்கனாமிக் டெப்ரிவேஷன் இருக்கும். அவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்காது, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கம்மியாக இருந்திருக்கலாம், ஹையர் எஜுகேஷன் பூராக இருந்திருக்கலாம். இதெல்லாம் காரணமாக நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ஆனால் இந்த காரணத்தை நீங்கள் எந்த காரணமும் எழுதலாம். அந்த காரணத்தை வந்து கரெக்ட் பண்ணுறவங்க நம்பணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் டேட்டா தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. அந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை நீங்கள் டயக்ராமெட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே, சிம்பிளாக இவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக 3 லைனில் சொல்லிட்டான், ஓகே அப்போ எனக்கு புரியுது நம்பிடுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு சின்ன குட்டி ட்ராயிங்கில் சொல்லிட்டான், அந்த ட்ராயிங் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை, சிம்பிளாகவே இருக்குது, அப்போ அவனுக்கு புரியுது, அப்போ அடுத்து போயிடுவாங்க. அப்போ எதுக்கு அவங்களுக்கு வந்து தனி ஸ்டேட் வேணும்னு புரியுதில்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த டார்ஜிலிங் மக்களுக்கான ஒரு தலைவர் வந்து அவங்க இனத்துலேருந்தே வந்து சிஎம்மான அவங்களுக்கு ஹாப்பி தானே. ஸோ அப்போ பொலிட்டிக்கல் ரீசன் சொல்லலாம், கரெக்டாக? எஸ். ஸோ இதை கம்பல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம், ஸ்டேட் கேபிட்டலிருந்து டார்ஜிலிங் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. டார்ஜிலிங் இஸ் அபவுட் 600 கிலோமீட்டர் ஃப்ரம் கொல்கட்டா, கரெக்டாக? அப்போ வாய்ப்பே இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கிடைக்காது. இது ஒரு காரணமாக சொல்லலாம். அடுத்து டார்ஜிலிங்க்கும் இந்தியன் யூனியனுக்குமான பாண்டிங் இன்னும் அதிகமாக்கலாம் கொடுத்தா, டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த இடத்துக்கு, பாயிண்ட்டை சொல்லிக்கலாம். அதேமாதிரி நம்ம சொன்னோம்ல, ஐஏஎஸில் பொறுத்த வரைக்கும் ஒய் இட் இஸ் நெசசரி,
பாசிட்டிவ் மட்டுமே பத்தாதில்ல, நெகட்டிவும் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் தெரியணும். உங்களுக்கு எந்த பாயிண்ட் எடுத்தாலும், எந்த டாபிக் எடுத்தாலும் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் தெரியும் போது தான் நீங்கள் அந்த எக்ஸாம் ரெடி ஆகிட்டீங்க. கரெக்டாக? ஓகே. அதே மாதிரி நம்ம இந்த மேப் படிக்கும்போது படிச்சிருப்போம்ல, சிக்கன் நெக்குன்னு பார்த்துருப்போம்ல, அந்த இந்தியாவில் அந்த ரீஜனை நடுவில் மாட்டுன்னு பார்த்துருப்போம்ல. எஸ். ஸோ ஒய் செப்பரேட் ஸ்டேட் இஸ் நாட் ரெக்கார்ட் ஆகுதா? ஒய் த செப்பரேட் ஸ்டேட் இஸ் நாட் எ குட் ஐடியா. ஃபஸ்ட்டு காரணம் சொன்னால் நேஷ்னல் செக்யூரிட்டி. இந்த ரீஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக்கான ரீஜனாக இருக்குது. முக்கியமான இந்தியாவோட 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணுற முக்கியமான ரயில் கனெக்டிவிட்டி இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் ரீஜன்லாம் பார்டர் ஆகிட்டு இருக்குது. மேப்பில் சிக்கன் நெக்குனா என்னென்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? சுற்றி முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்க, நெரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், கோர்காஸ் நாட் நெசசரி இன் மெஜாரிட்டி அப்படின்னு அர்த்தம்னா, அந்த டார்ஜிலிங் ஏரியா அந்த மலை பிரதேசத்தில் அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பிரித்து கொடுத்தா அப்போ அவங்க ஹெஜ்மோனியாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அதனால் அதேமாதிரி இந்த செப்பரேட் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கான பெரிய ஏரியா கிடையாது, மலை தானே அது. ஸோ அந்த இடம் ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்காலை பிரித்தா வந்து அங்கே பயங்கரமாக இஷ்யூ நடக்கும். எக்ஸாம்பிள் 1905 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பண்ணாங்க. அப்புறம் 1947 பாகிஸ்தான் பிரிக்கும்போது அங்கே பெரிய பெங்காலில் பயங்கரமான கலவரம் நடந்துச்சு. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும், கம்யூனல் ஸ்ட்ரைஃப் நடக்கும், பிளட் ஷெட் நடக்கும். அதனால் பிரிக்காமல் இருக்கலாம், அது காரணம் சொல்லலாம். ரெண்டாவது வந்து அந்த வெஸ்ட் பெங்கால் பூரா மாறிடும். ஏன்னா டார்ஜிலிங் தான் என்ன அர்த்தம், அது குர்காலேண்ட் வந்து அங்கே இருந்தால் டீ பிஸ்னஸ் அதிகம், டிம்பரு, டூரிசம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலுக்கு ஃபினான்ஷியலி போராக வாய்ப்பு இருக்குது, அதனால் பிரிக்க வேணாம். அதே மாதிரி கோர்காலேண்டுக்கு நம்ம தனியாக கொடுத்துட்டோன்னா அது ஆகிடும், இட் வில் பி லைக் ஓப்பனிங் தி பண்டோராஸ் பாக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் என்ன கேட்க ஆரம்பிச்சிடும், குட்டி ஸ்டேட் டிமாண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது இன்னும் பெரிய இஷ்யூவாக மாறிடும்.